ஜீசஸ் ஃபெய்த்ஃபுல் பிரேயர் காஸ்பல் மினிஸ்ட்ரி மூலமாக உங்கள் சந்தித்திலே மிகுந்த மகிழ்ச்சியான நண்பானே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாலு செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி. நாளை ஆசீர்வதியும், நாளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று ஒன்று பார்க்குறோம். உங்களுடைய கிருபையினாலே தேவனுடைய வார்த்தையை இந்த யூடியூப் சேனல் மூலமாக கொடுத்த நன்றி. இந்த செய்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரோடையும் ஒவ்வொரு சபையோடு கர்த்தர் மக்களோட சந்ததியோடு நீங்கள் பேசுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, ஆமென். அன்பானவரே, இந்த நாளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அது நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 வரை மாணவர் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 6:16 வரை வாசிக்கிறேன், கவனிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துருவாலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அப்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்ன பண்ணுது? நமக்கு ஆண்டவர் இருக்கிற ஒரு 7 காரியமாக இருக்குது. 7 காரியம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? முதலாவது காரியம் மேட்டுமையான கண். அப்புறம் அந்த மேட்டுமை கண்ணை பத்தி நம்ம பார்ப்போம். மேட்டுமையான கண்ணுங்கிறது நம்முடைய இதயத்துல பெருமை உள்ள வரும்போது மேட்டுமை அடைந்து மேட்டுமையினால மற்றவங்களை இகழ்ந்து பார்க்கறது, அவங்கள அப்படியே நம்ம கண்ணனால அப்படியே அவங்கள கண்ணாலேயே அவங்களை அப்படியே கொத்தி கொடுக்குற மாதிரி, இல்லை கண்ணாலேயே அவங்களை நம்மள கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி கண்ணாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரியா பார்ப்போம், மேட்டுமையா பார்ப்போம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்குள்ள இருந்திருக்கோம் சுபாவம்லாம். ஸோ அதுதான் ஆண்டு சொல்றாரு, மேட்டுமையான கண் உங்களுக்கு காணப்படக்கூடாது. இது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். அன்பு இருக்கும்போது மேட்டிமை வருமா? வராது. மற்றவங்க மேல கசப்பு வருமா? வராது. கோவம் வருமா? வராது. ஸோ அதுதான் ஆண்டு சொல்றாரு. அப்போ அன்பு இல்லாதவன் தேவன் அறியான்னு போட்டுருக்கு. தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லிக்கிறது. அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அன்பு நம்மள்ட்ட காணப்படும். அன்பு இருந்தா அவங்கள உதாசீனப்படுத்தி பார்க்க மாட்டோம். அடுத்தது பாருங்க, பொய் நாவு. பொய்க்கு பிதாவானவன் யாரு? பிசாசு. நீங்கள் பிசாசு உண்டானவர்கள். பொய் பேசுறவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்போ பொய்க்கு பிதாவா இருக்குது, அப்பாவா இருக்குது யாருன்னா பிசாசு. அப்போ பொய் பேசுறது யாருடைய ஆவியுடையது? பிசாசுடைய ஆவின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குற்றமற்றவருடைய ரத்த சிந்தும் கை. குற்றம் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு மேல நம்ம என்ன பண்ணோம்? குற்றம் சுமத்தி அவங்கள கொலை பாதகத்துக்கு ஆளாக்கி, கொலையே செய்யலனாலும் அவன் கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லினால அந்த கொலை பண்ணாதவனுடைய ரத்தப்பழி நம்ம மேல வருதான். இப்போ குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்ற இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு கொலை ஒரு கொலை பண்ணிட்டாங்கிற ஒரு பழியை சுமத்தும் போது அதனுடைய ரத்த பழியை நம்மளை கேட்பார். ரத்தம் சிந்தும் கை. இப்போ நம்ம கை சுத்தமா இருக்கிற கை என்ன ஆகுது? கரை படிஞ்சிருது. அப்போ ரத்த கரை படிஞ்சிருது. அப்ப நம்ம தேவையில்லாத குற்றமற்றோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு பழியை போட்டதுனால நம்ம மேல அந்த பழி என்ன பண்ணுது? நமக்கு மேல அந்த சாபம் வந்துடுது. நாமளே சாபத்தை தேடுது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். அடுத்தது துருவ ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு விரோதமா தப்பான ஆலோசனை கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல இருதயம் இருக்கும், இல்ல நல்ல இருதயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, தம்பி கெட்டு போகக்கூடாது, தங்கச்சி கெட்டு போகக்கூடாது, இந்த குடும்பம் கெட்டு போகக்கூடாது, இந்த மக்கள் யாரும் கெட்டிடக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளுடைய இருதயம் உள்ளவர்கள் அந்த கள்ளங்கபடம் இல்லாத இதயத்துல அப்படிப்பட்ட அன்பு காணப்படும். ஆனா கள்ளங்கபடத்தோடு இருக்கிறவங்க, தீமை செய்யறவங்களுக்கு, தீமையை குப்பிளிக்கிறவங்களுக்கு, தீமையை செய்து பழகுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த துருவ ஆலோசனை, தப்பான ஆலோசனை, ரெண்டகம் உண்டு பண்ணுதல், பில்லி சுனை பாவத்துக்கு சமம் போட்டிருக்கு. ரெண்டகம் உண்டு பண்ற காரியம்னா அந்த துருவ ஆலோசனை பிணைக்க இருதயம். அப்புறம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். பாத்தீங்களா? நம்ம தீங்கு செய்வது அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாலிப பசங்க, ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு ஸ்கூலு, காலேஜில், ஒரு ஹாஸ்டலில், இல்லை ஒரு வேலை ஸ்தலங்கள் இருக்கிற மக்கள் என்ன பண்ண, இன்னைக்கு தப்பான வழியில் போகிறதுக்கு நிறைய உபாய தந்திரங்கள் ஜாலியாக நினச்சிக்கிட்டு கிளப்புக்கு போயிடுறாங்க. கிளப்பில் போய் ஒரு ஆண் பெண் சேர்ந்து அப்படியே ஆட்டம் போட்டு அப்படியே கும்மால் அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு ஆன்ஸு, கஞ்சா, போதை ஊசி இது மாதிரி போட்டு மக்கள் என்ன பண்ண வாலிபெல்லாம் கெட்டு போகிறாங்க.
பெரியவர்களும் கெட்டு போறாங்க. பணம் அதிகமா ஆனதுனால, அவங்களுக்குள்ளாக தவறு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதனால, இந்த வேதத்தை படிக்காதனால, அவங்களுக்குள்ளா காணப்படுகிற இந்த உலகம் களியாட்டுகள் அவங்களுக்கு என்ன பண்ணுது? தீங்கு செய்வதற்காக அந்த கால்களை தறிகட்டு ஓடுகிறது கால். அப்ப தறிகட்டு ஓடுற அந்த காலை கண்ட்ரோல் போட்டோம்னா யாராலும் முடியாது. கணவனால முடியாது, மனைவியால முடியாது, பெற்றோர்களால் முடியாது, பிள்ளைகளால முடியாது. ஒரு தவறை ஈஸியா கத்துக்கிறாங்க, அதை விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. காரணம் யார் அதை நீக்க முடியும்? இந்த பூமியில ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையில மரித்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொன்ன ஆண்டவருடைய ரத்தமானது ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் விட முடியாத பாவத்தையும் அது முற்றிலுமாக நீக்குகிறது. நீங்க ஆண்டு நோக்கி வந்து பாருங்க, ஆண்டு இருந்து சொல்லி பாருங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கலாம், அறியாம இருக்கலாம். ஆனா ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிற நீங்க உங்களை ஆண்டு நோக்கி ஒரு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு அன்போடு கூட அவர்கிட்ட மன்றாடி இந்த பாவத்தை என்ன விட முடியல, இசப்பா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரிச்சிங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் மன்னிப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா அப்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். பாத்தீங்களா, அப்தம் பேசும் பொய் சாட்சி அபத்தமா பேசுவாங்க. அப்படி சடனா நீ செஞ்சதை நான் பார்த்தேன், நீ நீ இந்த மாதிரி பேசுன அப்படின்னு சொல்லி உடனே அடிச்சு பேசுவாங்க. அப்படின்னு என்ன, அப்படியே நடந்த மாதிரி சொல்லுவாங்க, பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, உடனே அதை சாதிப்பாங்க, அப்படியே அதை சமாளிப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உண்மை உள்ளதென்றும் இல்லதுன்னு சொல்லணும்னு சொன்னார். அது மிஞ்சினது பாவம், அது பாவமா ஆகும், பாவத்தினால் உண்டாகும் சொல்றாரு. பாத்தீங்கன்னா சொற்கள் மீதே பாவம் எல்லாம் போகான்றாரு. அன்பாவிலே ஆண்டு சொன்ன காரியம். அப்போ சகோதரர்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணுது. அப்படி என்ன அர்த்தம்? அவன் இவன் அப்படி பண்ணா, இவன் அப்படி செஞ்சான், அவ அப்படி பண்ணா, இவ அப்படி பண்ணாங்க, இந்த ஃபேமிலி அப்படி, அந்த ஃபேமிலி அப்படி, இந்த சபை அப்படி, அந்த சபை அப்படி, இந்த மக்கள் அப்படி, இல்ல இந்த ஜனங்கள் அப்படி, அந்த மக்கள் அப்படி சொல்லி இப்படி மக்களுக்குள்ளாக ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பொல்லாத ஆவி நம்முடைய மனித வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 7 காரியமும் மனிதனுடைய குணாதிசயங்கள் வெளியே இருக்கும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தா. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் உண்மை. இயேசு எதுக்காக வந்தா? மனிதனுடைய பாவத்தை சுத்திகரிக்க வந்தா, சாபத்தை நீக்க வந்தா, பாவத்தை நீக்க வந்தா, சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க வந்தா. என்னுடைய சமாதானத்தை வைத்துட்டு போறேன்னு சொன்னார். என் சமாதானத்தை நீங்க உங்கள்கிட்ட கொடுக்குறேன்றார். அது மெய் சமாதானம் என்றார். இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமா இல்லை என்றார். அன்பாவுடைய அன்பில்லாதவன் தேவன் அறியாம், தேவன் அன்பாக இருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ பொய் பேசுறது, பொய்க்கு பிதாவன் பிசாசு. பொய் பேசுறதுனால கர்த்தர் அறுத்து போடுகிறார். ஆண்டு அன்பாளர்களே, நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்கக்கூடிய ஆண்டு விரும்புகிறார். அதனால ஆண்டு நோக்கி சொல்லுவோமா, ஆண்டு நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டு ஒப்பு கொடுப்போமா, இந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்குது ஆண்டு மன்னிச்சுன்னு சொல்லி கேட்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதா, நாளைக்கு நன்றி, நாளை ஆசிர்வதியும் பலவரத்தை காத்துகள் கத்த நல்லவர். ஆண்டு இப்போது கூட இந்த 7 காரியங்களை கத்த இருக்கிறதாக பார்க்கிறோம். இதுதாமே இந்த பாவத்தில் எங்களுக்கு எடுத்து போடும். தொடர்ந்து எங்களோட பேசும் மைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் அந்நியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் எப்போது நம்மளோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Bye. God bless you.